இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, யூனிட் டிஜிட் கேட்குறாங்க, புரியுதா? இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கேட்கல. 2 ஃபேக்டோரியல் என்ன வேல்யூ வரும்? 2வையும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணி போட்டால் அதுதான் 2 ஃபேக்டோரியல். ஸோ ஆன்சர் 2. 3 ஃபேக்டோரியல் என்ன பண்ணும்? 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இதுதான் வந்து 3 ஃபேக்டோரியல். ஆன்சர் வந்து 6. இதே மாதிரி தான் 4 ஃபேக்டோரியல் என்ன பண்ணும்? 4லேருந்து 1 வரைக்கும் மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா அதுதான் 4 ஃபேக்டோரியல். இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் 5 ஃபேக்டோரியல்னா. இந்த சார்ட்டை நல்லா பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ 5 ஃபேக்டோரியலிருந்து நம்பர்ஸ்க்கு வந்து யூனிட் டிஜிட் வந்து 0 ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ இந்த கொஷினை எப்படி சிம்பிளிஃபை ஆகுதுன்னு பாருங்க. இந்த 3 ஃபேக்டோரியல் இருக்குல்ல, 2, 3, 4, இந்த ஃபேக்டோரியலோட யூனிட் டிஜிட் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். இந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கான்னு தான் எக்ஸாம்ல நம்மளை டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ 2 ஃபேக்டோரியல்னா 2, 3 ஃபேக்டோரியல்னா 6, 4 ஃபேக்டோரியல்னா 4 மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 ஆட் பண்ணுங்க, என்ன வருது? ஸோ 12னா 12ஓட யூனிட் டிஜிட் என்னது? 2. அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? 2 தான் ஆன்சர்.